கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் உற்சாகத்தோடு தொடங்கியது புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம். இன்னைக்கு காலையிலேயே இந்த செய்தி கேட்டோன்னே எல்லாருமே நிச்சயமா வருத்தப்பட்டிருப்பாங்க, சோகமாயிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடலூர்ல இருந்து சிதம்பரம் நோக்கி வந்துகிட்டு இருந்த பயணிகள் ரயில் செம்பங்குப்பம் பகுதியில் வர்றப்ப அந்த ரயில்வே கிராசிங் கிராஸ் பண்ணியிருக்கு ஒரு தனியார் பள்ளி பேருந்து. அதை இடிச்சதுனால 50 மீட்டர் தூரம் அளவுக்கு அந்த வேன் இழுத்துட்டு செல்லப்பட்டிருக்கு. அந்த வேனில் பயணித்தவங்க ஒரு டிரைவர் உட்பட 4 மாணவ மாணவிகள். அதில் இப்போ 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுவும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தம்பி உயிரிழந்ததுங்கிறது ஒட்டுமொத்த கடலூர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டே சோகமாகியிருக்கு. சாருலதா அப்படின்னவங்க 11வது படிச்சுட்டு இருந்தாங்க. அவருடைய தம்பி செலியன், 2 பேரும் உயிரிழந்திருக்காங்க. அதே மாதிரி நிம்லேஷ்ங்கிறார் 6வது படிக்கிற மாணவர் உயிரிழந்திருக்காரு. இப்போ இந்த கேட்டு மூடாவதுக்கான காரணம் என்னங்கிறது ஒரு பெரிய விவாதமே மாறி இருக்கு. அந்த கேட் கீப்பர் பங்கஜ்ங்கிறவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், உத்தரப்பிரதேச சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த ஒரு 2 வருஷமாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறதாவும் தகவல்லாம் வெளியாகிருக்கு. அந்த பங்கஜ் அவருடைய வேலையை சரியா செய்யலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பங்கஜ் மூடிட்டாரு. இது தெற்கு ரயில்வே சொல்ற ஒரு விளக்கம் தான். திருச்சி ரயில்வே கோட்டாட்சியர் அன்பழகன் என்ன சொல்றாருன்னா, பங்கஜ் முதல்ல மூடிட்டாரு. அங்கிருந்த அந்த 2 வீலர் ஓட்டிட்டு வந்தவங்க தொடங்க சொன்னாங்க, ரயில் போறதுக்குள்ள நாங்கள் கிராஸ் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. அதை நடிப்புலாம் திறந்தாரு. அதுக்குள்ள இந்த ஓட்டுநர் கிராஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. இதே ரயில்வே டிபார்ட்மெண்ட் இன்னொரு விளக்கமும் இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, முதல்ல மூடினாங்க அப்புறம் திறந்தாங்கிறாங்களா. இன்னொரு விளக்கம் என்னன்னா, அவர் மூடிக்கிட்டு இருந்தப்பவே கேட்டாங்க நிறைய பேரு, அதனால அலோவ் பண்ணாரு அப்படின்னாங்க. எப்படி இருந்தாலும் அது தப்பு தானே அது. ஆமா, கேட்டாலும் அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ அந்த வேன்ல பயணிச்ச மாணவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, படுகாயம் அடைஞ்ச மாணவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கிராசிங் மூடவே இல்லை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஓட்டுநர் சங்கருமே அந்த கிராசிங் மூடவே இல்லை, அதனால தான் நாங்கள் கிராஸ் பண்ணோம், ரயில் நான் போயிருச்சுன்னு நினச்சதான் நான் கிராஸ் பண்ணேன்னு அவருடைய தரப்பு விளக்கமாக இருக்கு. இப்போ நிறைய முரணான தகவல் இருக்கு. இதில் ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான் தெளிவுபடுத்தணும். ரயில்வே டிபார்ட்மெண்ட் முன்னாடி தெளிவுபடுத்திருக்காங்களா கடந்த காலங்களில் நடந்த இந்த மாதிரி சம்பவங்களுக்கு? ஆமாம், தெளிவுபடுத்த மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கேட்டு க்ளோஸ் ஆகலை அப்படின்னா ரெட் சிக்னல் இருக்கும். அந்த ட்ரெயின் அங்கேயே நின்றணும், அந்த கிராசிங்கை தாண்டி போயிருக்கவே கூடாது. அப்போ சிக்னல் விழுகலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா பல விபத்துகள்லையும் இந்த சிக்னல் கோளாறு தான் காரணமாக நம்ம பார்த்துருக்கோம். அதை ஒட்டி வந்த சில அறிக்கைகள்லையுமே 200 சிக்னல் போச்சுன்னா 100 தான் மாற்றுவாங்க ரயில்வேல, அந்த அளவுக்கு தான் ஃபண்ட் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாமும் இருக்கு. அப்போ அங்கே சிக்னல் ஒர்க் ஆகலையா, இது வெறும் அந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை மட்டும் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சுற்றி இது எது ஏன்னா ஸ்டேஷன் மாஸ்டராலையும் அந்த கேட் மூடி இருக்கா இல்லையான்னு கண்காணிக்க முடியும். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு நிறைய கேள்விகள் இருக்கு. இவங்க எல்லாரையுமே விசாரிக்கணுங்கிறது தான் நம்ம சொல்றது. நிச்சயமா வரும். இன்னொன்று என்னன்னா, இன்டர்லாக்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்டர்லாக்கிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா, கேட் ஓப்பனாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ரெட் சிக்னல் வந்துடும். அதை பார்த்துட்டு இந்த ரயில் நிப்பாட்டி இருப்பாரு. இப்ப செம்மங்குப்பம் பகுதியில மட்டும் இந்த இன்டர்லாக்கிங் ஃபெசிலிட்டி இல்லையா, இல்ல பல இடங்களும் இல்லையாங்கிறத விசாரிக்கணும். இப்ப தெற்கு ரயில் இன்னொன்னு வேற சொல்றாங்க, இது ஒரு ஆபத்தான இடங்கிறதுனால சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் அனுமதி கேட்டோம் மாவட்ட கலெக்டர் கிட்ட, ஆனா மாவட்ட கலெக்டர் அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டையும் இப்போ வச்சிருக்கிறாங்க. இப்போ விசாரணை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸும் அந்த கேட் கீப்பரை கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏன்னா கேட் கீப்பருக்கு மொழியே புரியலை, வட மாநிலத்தை சேர்ந்தவங்கள உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவரை இங்கே கொண்டு போட்டிருக்காங்க, அதனால இங்கே பிரச்சனை இருந்ததுன்னெலாம் அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. மக்கள் அவரை சில பேர் போய் தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இப்போ கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவர் குடிச்சிருந்தாரு, தூங்குனாருன்னு நிறைய காரணங்கள் அங்கே போயிட்டுருக்கு. எல்லாம் விசாரிச்சாதான் உண்மைகள் வெளியே வரும். நிச்சயம். அதே மாதிரி அந்த இருக்கிற அந்த கரண்ட் கம்பிகளும் கீழே விழுந்திருக்கு. அதை பார்க்க போன ஒருத்தருமே அடிபட்டு இறந்து போயிட்டதா தகவல் வெளியே இருக்கு. இன்னொருத்தர் மருத்துவமனையில் அனுமதிக்கும் பட்டிருக்காரு. இனிமேலும் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கணும். ஏற்கனவே இந்தியாவில் பல சம்பவங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருந்தோம். அந்த ரயில்வே விபத்துங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் இப்படி நடந்ததுனால ஒரு 3 மாணவ மாணவிகள் நடந்து போனதை நினைச்சா நிச்சயமா ஒரு பெரிய வருத்தமாக தான் இருக்கு. இப்போ வழக்கம் போல ஒரு நிவாரண தொகையை இழப்பீடு அறிவிச்சிருக்கு தெற்கு ரயில்வேயும் சரி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும். என்ன சொல்றாங்கன்னா, இறந்து போனவங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபா, படுகாயம் அடைஞ்சவங்களுக்கு 2.5 லட்சம் ரூபா, லேசான காயங்களோட இருக்கவங்களுக்கு 50,000 அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், இந்த சோக சம்பவம் கடலூரை மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரையுமே ரொம்ப உலுக்கி எடுத்திருக்கு. போனவா ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். மடப்புரம், திருப்புவனத்தில் இருக்கிற மடப்புரம் கோயிலுடைய காவலாளி அஜித்குமார் நகை திருட்டு வழக்கில் அவர் தனிப்படையாக அடித்து கொன்ன செய்திங்கிறது எல்லாரையுமே ரொம்ப உலுக்கி எடுத்தது. இப்போ என்னன்னா, அந்த புகார் கொடுத்தது யாருன்னா, நிகிதா அப்படிங்கிற பேராசிரியை. இவங்க திண்டுக்கல்ல MVM அரசு மகளிர் கல்லூரியில் பணியாற்றிட்டு இருந்தாங்க, பாட்னி டிபார்ட்மெண்ட்ல. இப்போ போன மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ML போட்டிருந்தாங்க. இப்போ MLலாம் முடிஞ்சு போய் காலேஜில் ஜாயின் பண்ண போயிருக்காங்க.
கூட வந்து 3 பாதுகாவலரோட வந்து போயிருக்காங்களாம் அவங்க. ஒரு பெண் பாதுகாவலர் 2 ஆண் பாதுகாவலரோட காலேஜில் போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. முதல்வரோட அலுவலகத்தில் போய் பாதுகாவலர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு அவங்க பேராசிரியர் வந்து சம்பாதிக்கிறாங்க. இப்போ வந்து நிறைய நிருபர்கள் வந்து நிக்கிதா கிட்ட வருஷம் அவங்க போனாங்க. பட் ஆனால் கல்லூரி திறப்பு உள்ள அனுமதிக்கலையா. ஆனால் பாதுகாவலர்களை உள்ள வந்து அனுமதிச்சிருக்கு கல்லூரி நிர்வாகம்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்கு. இப்போ இன்னொன்று வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க மேல நிறைய வழக்கு இருக்கு. முன்னாடியே நம்மளே சொல்லியிருந்தோம், நிறைய பேர்கிட்ட காசு வாங்கி வேலை வாங்கி தரோம்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்கன்ட்டு. இதே கல்லூரியை சேர்ந்த ஷியாமலா அப்படிங்கிறவங்களுமே 18 லட்ச ரூபா பணம் வாங்கி வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க. அவங்கள கைது பண்ணிருக்காங்க. அப்ப ஏன் இன்னும் நிக்கிதாவை கைது பண்ணல? அதே மாதிரி பாதுகாவலர்களை கல்லூரிகள் அனுமதிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவ்வளவு நிறைய கேள்வி இன்னும் இருக்கு நிக்கிதாவை சுத்தி. ஆமா, அந்த அளவு இன்ஃப்ளூயன்ஷியலான ஆளா? டிஎம்கே கவர்மெண்ட்ல யாரும் ஹெல்ப் பண்றாங்களாங்கிற கேள்விகள்லாம் தொடர்ச்சியா எதிர்கட்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இதுவரையும் இல்லை. இன்னொரு பக்கம் வந்து அந்த அஜித்குமார் மரணம் தொடர்பான விசாரணைகளை வந்து மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் வந்து நடத்திட்டு இருந்தாரு. ஜூலை 2 இருந்து பலரையும் வந்து விசாரிச்சிருந்தாரு. இப்போ அந்த விசாரணை அறிக்கையை மதுரை கிளை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து இப்போ தாக்கல் பண்ணியிருக்காரு. இதுக்கிடையில் அஜித்குமாரோட சகோதரர் நவீனுக்கு வந்து வேலையெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அரசு வேலை. அது 80 கிலோமீட்டர் தள்ளி வந்து கொடுத்துருக்காங்க. நான் தங்கியிருக்க இடத்துலேருந்து எங்களுக்கு இடம் அந்த வீட்டு மனை கொடுத்ததுமே யாரோ தண்ணி இல்லா காட்டில் தான் வந்து ஒதுக்கியிருக்காங்க, இது எங்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி அவர் வந்து பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு. அதே மாதிரி மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த திருட்டு வழக்கையும் சேர்த்து சிபிஐ விசாரிக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வரணும், முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருந்தாரு நேற்று மேட்டுப்பாளையத்திலிருந்து. நேற்று ஈவினிங் ஒரு ரோட் ஷோ. இந்த மாதிரி ரோட் ஷோவை என் வாழ்நாள நான் பார்த்ததே கிடையாது. அது ஒரு பஸ் ஷோ தான். பஸ்ஸுக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. ஓகே, இந்த டிரைவர் கிளீனர்லாம் வருவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு அவருக்கு ஃபோக்கஸாக லைட் அடிக்கிறாங்க. ஆனால் எல்லாம் பெரிய கூட்டம் இருக்க மாதிரி தெரியல. அப்படியே கேஷுவலாக மக்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க. அவர் மட்டும் கை காட்டிட்டு வந்து போய்கிட்டே இருக்காரு. ஓகே, அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் வரப்போ வாங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்லாம் வந்து சொன்னாரு. பேசுறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவை விமர்சனம் பண்ணி தான் பேசணும்ல, இதுதான் பேசியிருக்காரு. நீங்க மட்டும் மிஸ்ஸால கைது பண்ண கூட கூட்டணி வச்சுப்பீங்க, நாங்க வச்சுக்க கூடாதா? நீங்க மட்டும் பாஜகவோட கூட்டணி வச்சப்ப அவங்க மதவாத கட்சின்னு தெரியலையா? நான் கூட்டணி தான் மதவாத கட்சின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? இப்ப என்ன சொல்ல வர்றாரு? மதவாத கட்சி தான் பாஜக அப்படின்றாரா? இந்த மாதிரி ஒரு எதிர்கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு. நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் 2026ங்கிறாரு. கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படின்லாம் அவர் சொல்லல. இதுக்கு நடுவில் நயினார் நாகேந்திரன் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு அவங்க கட்சிக்காரங்க மேலேயே. ஆமா, நான் வந்து போன் பண்ணா கட்சிக்காரங்களே வந்து வணக்கம் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, நான் நைனார் பேசுறேன்னா என்ன நைனாவான்லாம் கேட்டு லஞ்சு பண்றாங்க, நைனாவான்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்கன்னு. ஆனா எத்தனை நைனா தமிழ்நாட்டுல? இன்னொரு நைனா பிரச்சனை வேறு இருக்கு, அதுக்கப்புறம் வருவோம். நைனாலே பிரச்சனை தான் போல இருக்கு. ஆல் டேடிஸ் ஆர் லையர்ஸ்னு பார்த்தோம் பறந்து போகும் திரைப்படத்துல. ஆமா, அடுத்து வர பிரச்சனையில யாரு காரணம்னு தெரியல, அது அப்புறம் வரும்போது பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து இந்த நேற்று வந்து இந்த திருச்செந்தூர்ல முருகன் கோயில் கும்பாபிஷேகம் வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கு இடையில வந்து இந்த குடமுழுக்கு நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. நேற்று மட்டுமே ஒரு நிறைய கோயில்களில் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. அதுல திருவெண்காடு அந்த புதன் கோயில், அந்த கோயிலில் வந்து நடந்த குடமுழுக்குல முதலமைச்சரோட மனைவி துர்கா ஸ்டாலின் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பேசு பொருளா இருந்தது. இன்னொரு பக்கம் என்னன்னா, வல்லக்கோட்டை முருகன் கோயில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வர ஒரு கோயில். அங்க இருக்கிற எம்எல்ஏ யாருன்னா செல்வ பெருந்தகை தான். ஆமா, அவர் போய் வந்து கலந்துக்கிட்டு வெளியில வரப்ப அவருக்கு சரியா மரியாதை கொடுக்கல, அவமரியாதை செஞ்சுட்டாங்க, ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்தது. அதுக்கும் செல்வ பெருந்தகை வந்து பேசுறப்ப 2000 ஆண்டு காலம் இருக்கிற ஒரு பிரச்சனை ஒரே நாள தீர்ந்துடுமா, சில அதிகாரிகள் மெத்தனப்போ கூட செயல்படுறாங்க, முதல்வர் மேல கலங்கத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாரு. என்ன நடந்திருக்குன்னு அவங்க விசாரிக்கிறப்ப அவர் அந்த குடமுழுக்கு நடந்து முடிஞ்சோடனே கலசத்துக்கு போய் மரியாதைலாம் செலுத்தியிருக்காரு. கீழே மூலவரை பார்க்க போறப்ப சரியான டைமிங்ல போலையா, தமிழிசையை முன்னாடியே அலோவ் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு டைமிங்ல போதாலும் நிப்பாட்டி வச்சு அப்புறம் திருப்பி அலோவ் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா வெளியில வந்து இப்படி பேசுறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அண்மை காலமா அவர் வந்து கட்சியில மேலிடம் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்கான் செல்வ பெருந்தகை மேல. கட்சி மேலிடம், அவருக்கு மேலிடம்னா மு.க. ஸ்டாலினா? இது காங்கிரஸ் கார்கே, மல்லிகார்ஜுனா கார்கே காங்கிரஸ் மேலிடம். ஆமா, அவர் என்னமோ திமுக காரர் மாதிரி தான் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருப்பாரு. அதான் அட்டென்ஷன் சீக்கிங்க தான் அப்படி வந்து பேசுறாரு. மற்றபடி அவமரியாதை நடக்கல அப்படிங்கிறாங்க. அது திமுக காரங்களே வந்து சொல்றாங்க தான் ஹைலைட். ஏன்னா இந்து அறநிலைத்துறை எல்லாம் கரெக்டா பண்ணுவாங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம காங்கிரஸ் செக்ரட்டரி தான் சொல்றாங்க, நீங்க அண்மை காலமா நடவடிக்கை வந்து பாருங்க, ராமதாஸ் மீட் பண்ணுவாரு, அதே மாதிரி இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொன்னாதான் அவங்க லைம் லைட்ல இருப்பாருன்னு அவருக்கு தெரியும் அந்த அரசியலுங்கிறது. அதனாலதான் அப்படி எல்லாம்
பேசுறாரு அப்படிங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் KSLI 2 பேரை போராட்டம் பண்ணியே ட்ரெயினை மறிச்சே லைம்லைட்ல இருந்தாரு. இவரால் முடியலைங்கிறதுனால ஏதோ ட்ரை பண்றாரு போல. சரி, நைனா பிரச்சனைக்கு வருவோமா? பாமக செயற்குழு. ஆமாப்பா, 2 பக்கம் வந்து கூட்டம் போட்டுருக்காங்க. ஒரு பக்கம் பனையூர்ல அன்புமணி தலைமையில நிர்வாக குழு கூட்டம். அங்க வந்து பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகவாமலாம் கலந்துக்கிட்டாங்க. பனையூர் நடந்த கூட்டத்துல அன்புமணி தலைமையில் நடந்தது. இந்த சைடு வந்தீங்கன்னு வச்சுக்கோவேன், ராமதாஸ் தலைமையில ஒரு கூட்டம். திண்டிவனம் பக்கத்துல ஒரு மண்டபத்தில் நடந்ததுல பக்கத்துல கௌரவ தலைவர் தாடியெல்லாம் வச்சு ரொம்ப ஃபீலிங்ஸ்ல இருக்காரு. கட்சி இப்படி கையெல்லாம் அடிச்சுதான் பார்த்து அவரை ஃபுல்லா வளதாரி விட்டாப்புல. ஆமா, மோடி மாதிரி வருத்தத்தை காட்டுறாரு போல தாடி வச்சு. அதே மாதிரி அவங்களுடைய மகள் காந்திமதியும் முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆமா, மேடையில இடம் கொடுத்திருந்தாங்க. அதுல நிறைய தீர்மானங்கள்லாம் போடப்பட்டிருக்கு. ராமதாஸ் தலைமையில் நடந்த அந்த செயற்குழுவுல என்ன போட்டிருக்குன்னா, ராமதாஸ் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது, அவருக்கு களங்கம் ஏற்படுற வகையில யாருமே செயல்படக்கூடாது. மே மாசம் 30ஆம் தேதியிலிருந்து அவரு தான் தலைவர், அவர் சொல்றதா எல்லாரும் கட்டுப்படணுங்கிற மாதிரி இங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. செயல் தலைவர்ங்கிற பேரு மட்டும் தான் குறிப்பிட்டாங்களே தவிர செயல் தலைவர் அன்புமணிங்கிறது யாரும் சொல்லல. அதுவும் அந்த செயல் தலைவர் அப்படின்னு சொல்லி அன்புமணியை டேமேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த செயல் தலைவர் ஐயாவுக்கு கட்டுப்படாம நடந்தா அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தற்காலிகமாக நீக்கி கூட வைக்கலாம் வர அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பரிந்துரைலாம் வந்திருக்கு இந்த செயற்குழுவில். இதுல காந்திமதி மேடையில் உட்கார வச்சிருந்தாங்க. மகனுக்கு போட்டியா மகளை கொண்டு வராங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து வந்திருக்கு. அன்புமணியோட போட்டோவோ இல்லை பேரோ எதுவுமே அந்த செயற்குழுவில் இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, செயற்குழுல இருந்தெல்லாம் அவரை நீக்கலை அப்படின்னாங்க. பட் போட்டோவும் இல்லை பேரும் இல்லைங்கும் போது நீக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் நமக்கு வருது. பட் பனையூர்ல ஒரு கூட்டம் போட்டிருக்காரு இவரு. ஸோ நாளைக்கு இன்னும் சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். 2 பேரும் ஏதாவது மாத்தி பேசிக்குவாங்க. வியாழக்கிழமை இன்னும் சூடு பிடிக்கும். வியாழக்கிழமை அவர் வந்து வாரம் பேட்டி கொடுப்பார்ல ராமதாஸ். ஆமா, முன்னாடி இப்ப ராமதாஸ்க்கு இருந்த ஒரு ஃபீலிங் இது கொஞ்சம் இனிமேட்டு ஃபீலிங் இருக்காது. என்னது, கூட்டம் கூட்டம்னா கூட்டமே வராது. ஆமா, இதுக்கு 500 பேருக்கு மேல வந்திருந்தாங்களாமே. நல்லா ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு அந்த கூட்டம். அதனால ஐயா பழைய கத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பாமகாரங்களே சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த மோதலுங்கிறது ரொம்ப நீடிச்சுட்டு போயிட்டு தான் இருக்கும்னு தெரியுது. ஓகே, இப்ப தேர்தல் ஆணையம் வரைக்கும் போகணும்னு சொல்றாங்க பாமகாரங்களை. யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு வரைக்கும் போகிறாங்க. பார்ப்போம். மகாராஷ்டிராவில் சிறப்பாக வேலை பார்த்தாங்க தேர்தல் ஆணையம், அதை வந்து நம்ம பார்த்தோம். இப்போ சிறப்பாக பீகார்லையும் வேலை பார்க்கறதுக்காக சிறப்பு திருத்த பணினே ஒன்று வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, பேர்லாம் வச்சு. தமிழ்நாட்டிலையும் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆமாம், எல்லாம் எங்கெங்கே தேர்தல் நடக்குதோ அங்கெல்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னா, வாக்காளர் பட்டியலில் சில பிரச்சனைகள் இருக்குது, அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டோன்னா எல்லாம் கரெக்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் அணுகுறாங்க. இதை எதிர்த்து ADR, அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், அந்த அமைப்பு வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. இப்படி பண்ணினாங்க அப்படின்னா இது அரசியலமைப்புக்கே எதிரானது. அதை தாண்டி இதை வச்சு நிறைய வாக்காளர்களை நீக்கிடுவாங்க, லட்சக்கணக்கான வாக்காளர்கள் வாக்குரிமையை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் நாங்கள் ரொம்ப நேர்மையாக பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பீகாரில் முன்னாள் முதல்வர் ராப்ரி தேவி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வருவாங்க வீட்டுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்டை கூட இந்த டாக்குமெண்ட்டை கூடன்னு கேட்பாங்க தேர்தல் அதிகாரிகள், யாருமே கொடுத்துறாதீங்க, கேட்டால் மிஞ்சி போனால் இது எலக்ட்ரல் அந்த ID கார்டை மட்டும் கொடுங்க, மற்றபடி தேர்தல் வாக்காளர் அட்டையை மட்டும் கொடுங்க, வேற எதையுமே கொடுத்துடாதீங்க. அவர் கொடுக்கலன்னு கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆமாம், அதை தான் தேஜஸ்வி யாதவ் சொல்கிறாரு. நிறைய பேர் ஓட்டை தூக்க போகிறாங்க, எங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு தெரிஞ்சோன்னா இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆமாம், இந்த ADR கூட மௌவா மைத்ராவும் வந்து வழக்கெல்லாம் போட்டுருக்காங்க இந்த இதில். இது வந்து நிறைய இப்ப முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, மகாராஷ்டிரா தேர்தல் நிறைய பேரை இடம்பெயர்ந்து கொண்டு வந்து வாக்கு போட்டாங்க, இப்போ அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படிங்கிறதுனால கண்டுபிடிச்சிட்டு பேரை தூக்கிட்டா ஈஸியா வேலை முடிஞ்சிடும்ல அப்படின்ட்டு எதிர்கட்சியை குற்றச்சாட்டுறாங்க தேர்தல் ஆணையத்து மேல. அவங்க தான் குற்றச்சாட்டுறாங்க. நமக்கு என்ன இருக்கு, நம்ம நம்பிக்கையோட தான் இருக்கும். பாஜக மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா ரெண்டும் வேறங்கிறது நமக்கு தெரியும். தேர்தல் ஆணையருங்கிறது ஒரு நடுநிலையான ஒரு நபர் தானே. யார் நியமிக்கிறார் தேர்தல் ஆணையரை? அவரே தான். மோடியோடைய சகா ஒருத்தர், எதிர்கட்சி தலைவர் சும்மா வருவார். பெஸ்ட் ஆஃப் 3ல 2 ஓட்டு விழுந்தாலே தேர்ந்தெடுத்துறாங்க. அப்ப மோடி சொல்றவர் தான் தேர்தல் ஆணையரா? அது மோடியை நேர்மையானவர் தானே. உனக்கு சந்தேகம் இருக்கான்னு? அதுல நடுநிலையானவர் தானே அவரு. உங்களுக்கு இல்ல எனக்கும் இல்ல. இப்ப என்னன்னா, அதான் வந்து CBI வந்து ஒரு நிர்வாக பதவி, CBIயோட இயக்குனர் நிர்வாக பதவி தானே. ஆமா, எப்படி இந்த CBI இயக்குனரை நியமிக்கிற ஒரு குழுவுல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கலாம், இதுவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஜெகதீப் தங்கர். அவரே நியமிச்சிட வேண்டியதானே CBI டைரக்டரா, துணை குடியரசுத் தலைவர். அவர் என்ன சொல்றாரு, அரசியலமைப்புல ஏதாவது சட்டம் இருக்கா, அவர் தான் வந்து நியமிக்கணும் அப்படின்ட்டு. உலகத்துல இந்த நாட்டுல அப்படின்னா நடக்குமா?
நம்ம நாட்டுல மட்டும் ஏன் சிபிஐ இயக்குனரை நியமிக்கணும் அப்படின்னா அது ஒரு நிர்வாக பதவிக்கு ஏன் வந்து நீதித்துறை தலையீடு இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாப்புல. ஓ, என்னமோ ஒண்ணு இருக்கு, இடிக்குது எங்கேயோ, சிபிஐ டைரக்டரை நாங்க தான் நியமிப்போங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதான் சொல்றாரு. சரி, இன்னொன்னு என்னன்னா, இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்த போறாங்க. இப்ப குடிமக்களே தங்களுடைய சுய விவரங்களை பதிவேற்றலாம்ங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர போறாங்களாம். ஓஹோ. இது வந்து சீக்கிரம் நிறைய ஆப்ஸ் எல்லாம் வரும், வெப்சைட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்றாங்க. நம்மளே நம்ம டீடைல்ஸ் எல்லாம் ஃபுல்லா வந்து ஏத்திடலாம் அதுல. ஓகே ஓகே. இதுல மட்டும் நம்மளே ஏத்திக்கலாம். இல்ல வாக்காளர் அடையாளம் மட்டும் அவங்களும் வந்து கேட்டு செக் பண்ணி தூக்கிடுவாங்க. இல்ல அவங்களே ஏத்திக்கலாம்னா அவங்க கூட ஏத்தலாம்ல, வேற யாராவது கூட ஏதாவது டேட்டா போட்டு விடலாம். தெரியல. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு. திரும்பியும் பங்குச்சந்தை மோசடி பத்தி தான் அந்த குற்றச்சாட்டு இருக்கு. இந்த பங்குச்சந்தைகள் ஒழுங்குமுறை ஆணையமா இருக்கிற செபியே வந்து இந்த ஜேன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அமெரிக்க நிறுவனம் பங்குச்சந்தையில் மோசடி பண்ணியிருக்காங்க. இந்த F&O பங்குச்சந்தையில் பல கோடி ரூபா வந்து மோசடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதை ஏன் முன்னாடியே வந்து சொல்லலை அப்படிங்கிற கேள்வியை ராகுல் காந்தி முன்வைக்கிறாரு. இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் வந்து தொடர்ச்சியாக மோசடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் வந்து சில்லறை முதலீட்டாளர்கள் எல்லாருமே அவங்களோட பணம் தான் சுரண்டப்பட்டுகிட்டே இருக்கு. இதை மோடி அரசாங்கம் பார்த்துக்கிட்டு அமைதியாக மட்டும் இருக்காங்க. பணக்காரர்களை பணக்காரராக்குறது தான் மோடியோட வேலை, இன்னும் பணக்காரராக்குறது தான் மோடியோட வேலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஏன்னா தலால் ஸ்ட்ரீட்டை ஏமாத்திருச்சா ஜெயின் ஸ்ட்ரீட் நிறுவனங்களும் ஒரு பெரிய டாப்பிக்காக போச்சு. போன வாரம் கூட ஐபிஎஸ் ஃபினான்ஸில் பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் தொடர்ந்து பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு கூட இந்த F&O பற்றி செபி ஒரு முக்கியமான அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இன்னைக்கு ஷோல நாகப்பன் சார் டீட்டெயிலாக வந்து பேசியிருக்காரு. அதை முதலீடு பண்றவங்க எவ்வளவு தூரம் எவ்வளவு பேருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது கிடைக்காதுங்கிற முக்கியமான தரவு அது. அதான் அமித் மால்வியா பாஜகவுடைய ஐடி விங் தலைவர் என்ன சொல்றாருன்னா, இது தேவையில்லாம ராகுல் காந்தி தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அரசாங்கத்தின் மீது. செபி இதை கேள்விப்பட நடவடிக்கை எடுத்தாச்சு. ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கு செபி மேல. கடந்த 10 வருஷத்துல 8 லட்சம் கோடியா இருந்தது, இப்ப 54 லட்சம் கோடி அளவுக்கு நாங்க உயர்த்தி இருக்கோம். இதெல்லாம் கணக்கு தெரிய மாட்டேங்குது. அதைத்தான் ராகுலும் சொல்றாரு. உயர்த்தினதெல்லாம் பணக்காரங்களோட விஷயமா இருக்கு, மக்களுக்கு என்ன கிடைச்சது பங்குச்சந்தையிலங்கிற கேள்வியை வைக்கிறார். பிஜேபி தொடர்ந்து ராகுல் காந்தி தேவையில்லாம பதட்டமாக வைக்கிறாரு பங்குச்சந்தை. அப்படிலாம் கிடையாது, டிரான்ஸ்பரன்சி இருக்கு, நேர்மையான முறையில தான் செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. ஆனா எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வச்சாருன்னு வச்சுக்கவேன், பாஜக நட்டா கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஐடி தலைவர் அமித் மால்வியா, ஆமா, அந்த மாதிரி ஆட்களை வச்சுதான் நாங்க டீல் பண்ணுவோம்னு திரும்ப வராங்க. சரி, ராகுல் காந்தியை பத்தி பேசணும்ல. அவங்களுக்கு எதிராக நின்று போட்டி போட்டு தோத்தாங்கல்ல ஸ்மிருதி இரானி, அவங்க ஏற்கனவே சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க. இப்ப திரும்ப சீரியல் ஆர்டிஸ்டாவே வந்துட்டாங்க. டிவி ஓடிடிலாம் அந்த வந்து சீரியல் வரப்போதான். இப்போ கொஞ்ச நாள் நாடாளுமன்றத்தில் அரசியல் நீ நினைச்சியா? இல்ல, அங்கேயும் பெர்ஃபார்ம்லாம் பண்ணாங்க, ஏதோ பண்ணாங்க. நம்ம பார்த்தோம் ராகுல் காந்தி மேல ரொம்ப மோசமான ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ வந்து திரும்ப நடிக்க வந்துட்டாங்க. நடிக்க வந்து அவங்க கட்சி தலைவருக்கே டஃப் கொடுப்பாங்கிற மாதிரி எல்லாம் மீம்லாம் வந்துகிட்டு இருக்கு. அட்டா அவரு எங்க இருக்காருன்னே தெரியாத அளவுக்கு இருக்கிறாரு. அவர் அமித்ஷாவுக்கா இல்ல, வேற யாரு கெட்டப் போட்டு பெர்ஃபார்ம் பண்றது ஜீதான்னு காங்கிரஸ்லன்னு சொல்றாங்க. ஸோ அவருக்கு டஃப் கொடுப்பாங்கன்றாங்க. அந்த சீரியல் பேர் ரொம்ப லென்த்தா இருந்துச்சு, ஹிந்தியில வேற இருந்துச்சு. அதனால அதுல வந்து இவங்க கேரக்டர் பேரு துளசியா, அதுல வந்து இன்ட்ரோ போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி. ஆனால் என்னன்னா, மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், மக்கள் பார்த்து தான் இருக்காங்க. ஒருத்தர் மக்கள் பணியில் இருக்கவங்க எப்பயும் மக்கள் பணியில தான் இருப்பாங்க. நமக்கு வந்து பதவி இல்லை, மக்கள் ஜெயிக்க வைக்கலன்னொடனே திரும்பி பேக் டு த ஃபார்ம்லாம் போக மாட்டாங்களே. எப்பயும் மக்கள் பணியில தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். கண்டிப்பா. அது வந்து ஆனால் அதுதான் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்களே. 75 வயசுக்கு மேலே இருக்க முடியாது அப்படிங்கும்போது. அவங்களுக்கு 75 வயசு ஆயிடுச்சு. அவங்களுக்கு இல்லை, நான் சொல்றேன், இப்போ பிரதமர் மோடி திரும்ப டிவிக்கு போக முடியாதுல்ல, அந்த மாதிரி சொல்ல வரேன். ஓ, அப்படி சொல்ல வரியா? போன டேக்கில் மோடி ஏன் டிவி கேட்க போறாருன்னு சொன்ன? டிவிக்கே இல்லை, அவரு டிவி வித்துட்டு இருந்தாருன்னு அவரே சொல்லியிருக்காருல்ல. இப்போ 75 வயசுக்கு மேல போக சொல்லிட்டாங்கன்னா அங்க போக மாட்டாரு, மக்கள் பணிக்கு தான் செய்வாருன்னு சொல்ல வந்தேன். ஒரு முடிவோட தான் இருக்க, எங்க போவோம்னு தெரியல. சரி பார்ப்போம். ஆனா பிரதமர் மோடி எங்க போறாருன்னா, இந்த மாசம் இறுதியில லண்டனுக்கு போறாரு மட்டும் தெளிவா எனக்கு தெரியுது. இந்த ஃப்ரீ ட்ரேட் டீல முடியறதுக்காக அங்க போறாராம். ஓஹோ, ஓகே. ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் டாரிஃபா போட்டுக்கிட்டு இருக்காருல்ல, இப்ப இந்தியாவுக்கும் போடுற மாதிரி இருந்தது. ஜூலை 9 தான் லாஸ்ட் டேட்னு சொன்னாங்க. இப்போ ஆகஸ்ட் 1 வரைக்கும் அதை வந்து நீட்டிச்சிருக்காங்க. ஆனா பல நாடுகளுக்கும் போட்டு முடிச்சு அந்த லெட்டர்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்காரு அவரு. ஜப்பானுக்கு 25%, சவுத் கொரியாவுக்கு 25%, மியான்மருக்கு 40%, பங்களாதேஷுக்கு 35% எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வேளாண்லயும் அந்த பால் உற்பத்திலையும் வந்து அந்த இதெல்லாம் வரிச்சலாம் கொடுக்க முடியாத திட்டமா சொல்லிட்டாங்களாம். ஏன்னா ஏற்கனவே இவங்க வந்து விவசாயிகளுக்கு பாரபட்சம் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சியிலே பெரிய குற்றச்சாட்டுலாம் வந்தது.
இப்போ வந்ததான் தெரியும் என்னன்னுங்கிறது, ஆமாம், முன்னாடியே சொல்ல முடியாது நம்ம. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதில் வந்து ஆர்எஸ்எஸ் அவங்க வந்து பிஜேபியோட சேர்ந்து அந்த தலைவர், தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கணும் பாஜகக்குன்னு, அது ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதில் வானதி ஸ்ரீனிவாசன் பேரு, நிர்மலா சீதாராமன் பேர்லாம் இருக்காமே. ஆமா இருக்குன்றாங்க. அது எதை வச்சு சொல்றாங்கன்னு தெரியல. சொல்றாங்க ஒரு பெண் தலைவரை போடலாமாங்கிற இதுல இவங்க பேர் கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. சரி, ஆர்எஸ்எஸ் வந்து இன்னொரு 3 நாள் கூட்டம் நடத்தியிருந்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆர்எஸ்எஸ் நிர்வாகி சுனில் அம்பேத்கர் அவர் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, போன ஆண்டை விட மணிப்பூரில் இந்த ஆண்டு வந்து நிலைமை சரியாக மாறிட்டு வருது, இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும், ஆனால் வந்து சரியாயிடும். எங்களோட வாலண்டியர்ஸ் வந்து அங்கே தொடர்ச்சியாக 2 தரப்புக்கும் அமைதியை ஏற்படுத்துறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து அப்படின்னு வந்து சொல்கிறார் அவர். நேத்தும் காசா மேலே இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி 38 பேர் பலி. தினமும் ஒரு 30 பேர் 40 பேர் பார்த்துட்டு தான் இருக்கும், வேதனையா இருக்கு. ஆமா, ஆனா நெதன்யாகு என்ன பண்ணியிருக்காரு, வெள்ளை மாளிகைக்கு போய் விருந்து சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்பை பற்றி ஒரு நாமினேஷனும் கொடுத்துருக்காரு அந்த நோபல் பீஸ் ப்ரைஸ் கமிட்டி. அதில் வந்து இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வந்து கொடுக்கணும், அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காரு. பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கான காப்பியையும் நேற்று வந்து வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப்புக்கிட்ட கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்ச நெதன்யாகு எப்படி எடுத்துக்கிறாருன்னு தெரில. நம்ம எவ்வளவு கொலை பண்ணாலும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்காரு ட்ரம்ப். இவருக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கலான்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரில. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு நாமினேட் பண்ணிவிட்டு அதை வந்து சொல்லிட்டு இருக்காரு வெளியே. இன்னொரு பக்கம் ரஷ்யா தொடர்ந்து வந்து மக்கள் தொகை குறைஞ்சிட்டே இருக்குன்னு ஒரு புள்ளி விவரங்கள்லாம் தெரிவிக்குது. இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து 1.41 அளவுக்கு தான் சதவீதம் இருக்கான். அதை வந்து 2க்கு மேலே மாற்றினா மட்டும்தான் மக்கள் தொகை அதிகரிக்குமா ரஷ்யாவில். இப்போ நிறையா கர்ப்பிணிகளுக்கு நிறையா சலுகைகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ரஷ்யா கவர்மெண்ட். இப்போ என்னன்னா, பள்ளி மாணவிகளுக்கு கூட கர்ப்பமாயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய நாட்டு கரன்சி ரூபியில் 1 லட்சம் ரூபா வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. இது ஒரு பெரிய சர்ச்சை வந்து ஏற்படுத்தியிருக்கு. உக்ரைன் வந்து இந்த 2022 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு 10 லட்சம் ரஷ்ய வீரர்களை நாங்கள் கொண்டிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ 25 லட்சம் வரைக்கும் நாங்கள் கொண்டிருக்கோம் அப்படின்னு உக்ரைன் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் வந்து இந்த மாதிரி அறிவிப்புகள் தொடர்ந்து ரஷ்ய அரசாங்க தரப்புலேருந்து வெளியாகிக்கிட்டு இருக்கு. பெண்கள் வந்து ஒரு குழந்தை பெற்றுட்டு போடுற இயந்திரம் கிடையாதுங்கிற ஒரு பெரிய டிபேட்டுமே அங்கே போய்கிட்டு இருக்கு. ஆமாம், இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, புதின் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, அவர் அமைச்சரவையில் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தார் ரோமன் அப்படிங்கிறவர். அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணியிருந்தார். எந்த காரணமும் சொல்லாமல் பதவியை வந்து பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரத்தில் அவர் வந்து ஒரு காரில் ரோமன் வந்து கன்ஷாட்டில் அடிபட்டு இறந்து கிடக்கிறாரு. அவரை வந்து இப்போ மீட்டிருக்காங்க. அவரே துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை தான் அங்கே விசாரணையில் வந்து முதற்கட்ட தகவலாக வந்து வெளியே சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஏதோ மர்மம் இருக்குது, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் இப்போ ரஷ்யாவுக்கு வெளியே இருந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆபீஸ் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை, இது இந்த வாரத்தோட நிலைமை தான். அடுத்த வாரம் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அப்புறம் பார்க்கலாம். டாப் 10 ஈட்டிங் சாம்பார் இட்லி அட் பெங்களூர். ஏங்க என்னங்க இது சாம்பார் சர்பத்து மாதிரி இனிக்குது. ஏங்க என்னங்க சர்பத்து மாதிரி இனிக்குது. அங்க எல்லாமே இனிப்பு போட்டுருவாங்க, சாம்பார்லாம் வெல்லம் போடுவாங்க. திங்கட்கிழமை வேலைக்கு போங்கிற பயம் வரும். திங்கட்கிழமையோட அது முடிஞ்சிருமா? அதான் இல்லை, அதில் பாதி செவ்வாய்க்கிழமையிலும் வரும். உங்களுக்கு எப்படி? எனக்கு வரலையே. தமிழ்நாட்டில் பாஜகவால் ஒருபோதும் காலூன்ற முடியாத அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா. என்ன சிம்ரன் இதெல்லாம்? விருது வழக்கம் போல அப்பா மகன் அவங்களுக்கு தான். ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் 2 பேரும் இதெல்லாம் நம்ம வந்து அதிமுகவில் பார்த்தோம். ஒரு பக்கம் இவங்க நடத்திட்டு இருக்க, அவங்க ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. இப்போ ஒரே குடும்பத்துல 2 பேர் அப்பா மகன் பிரிஞ்சு மாறி மாறி கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அன்புமணி என்ன சொல்றாரு, எனக்கே கெட் அவுட் அப்படிங்கிறாரு. ராமதாஸ் எனக்கே கெட் அவுட் அப்படிங்கிறாரு. அன்புமணி கட் அவுட்ல கூட போட்டோ போடுறதுனால எனக்கே கெட் அவுட்டா அப்படிம்பாரு. அதான் எனக்கே கெட் அவுட்டா அப்படிங்கிறது 2 பேரும் இரட்டா பொருந்தோம். அதனால அன்புமணிக்கும் ராமதாஸ்க்கும் அதை வந்து கொடுத்துட்டு வெளியே போகலாம். நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல கூட நம்ம கேட்டிருந்தோம் நம்ம நேயர்கள்ட்ட, யாரு மேல ஒரு அளவுக்கு நியாயம் இருக்கு அப்படின்னு. அதுக்கு எல்லாருமே ராமதாஸ் பக்கம் தான் சொல்றாங்க. அன்புமணி ராமதாஸ் பக்கம் ரொம்ப வீக்கா இருக்கு. ஆமா, இன்னைக்கும் கமெண்ட்ல நீங்க சொன்னீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமா, யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க? ராமதாஸ் பக்கமா, அன்புமணி ராமதாஸ் பக்கமா? இல்ல 2 பேர் பக்கம் இல்லைனாலும் அதையும் சொல்லலாம். ஆமா, இல்லைன்னு கூட போடுங்க. அன்புமணினா அன்புமணி, ராமதாஸா ராமதாஸ்ன்னு போடுங்க, தெரிஞ்சுக்கிறோம். நன்றி.
மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அம்மாவின் ஆட்சிக்கு அடித்தளமாக மக்கள் நல ஆட்சியை அமைப்போம். விவசாயிகளின் குரலோடு இணைந்து EPS தொடங்கிய புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம். நீங்களும் இணைந்திடுங்கள்.